இயேசு கிறிஸ்து நாமத்துல உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு உணர்த்தினார். அதை உங்களோட பகிர்ந்து கொண்டால் கண்டிப்பா அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த காலத்துல, கடைசி காலத்துல நாம் அநேகர் ஆசீர்வாதத்தை நோக்கி கொண்டு போயிட்டுருக்கோம். கண்டிப்பா நாம் போக வேண்டிய வழி என்னன்னா 100% எழுப்புதலுக்கு நாம் கண்டிப்பா ஜெபம் செய்ய வேண்டும். ஏன்னா அநேக ஆத்துமாக்கள் நரகத்துக்கு ஏதுவா கேட்டின் வழிக்கு நேரா நடந்து கொண்டு இருக்கிறது. கடைசி காலத்துல அந்த ஆத்துமாக்கள்லாம் இன்னும் பாவம் செய்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்காக நம் வாஞ்சையா ஜெபிக்க வேணும். நம்முடைய ஒவ்வொரு சின்ன ஜெபமும் நம்மளோட பரலோகத்துல வீற்றிருக்கிற தேவன் அண்டையில் கண்டிப்பா போய் சேரும். அப்ப அந்த ஆத்துமாக்களுக்கு ஒரு பதில் கொடுப்பாரு. அப்போ நாம் ஒருவரை காணும் பொழுது, இல்லை நம்ம தெரிந்தவர்களோ உற்றார் உறவினர்களோ நண்பர்கள் கேட்டின் வழியில் போய் கொண்டிருக்கிறார்கள்னா கண்டிப்பா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவர்களுக்கு நம்ம கண்டிப்பா இயேசுவை பற்றி சொல்லி அவர்களை ஒரு நல்ல வழியில் நடத்த நம்ம முயற்சி செய்யணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், ஒருவன் துன்மார்க்கனாய் நடக்கும் பொழுது நீ அவனை திருப்பாவிட்டால், அதாவது நம் ஆண்டவரை பற்றி சொல்லி நீ துன்மார்க்கமாக போகிறன்ட்டு சொல்லலைன்னா அந்த இரத்த பழி நம்ம மேலே வரும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகையால் நம்மளால் முடிந்தவரை அவங்க கேட்பாங்களோ மாறுவாங்களோ இல்லை நம்ம திட்டலாம். ஆனால் நம்மளால் முடிஞ்சவரை ஒரு தவறு நடக்குதுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம பேசணும். பேசி அவர்களை நீதின் வழியில் நடத்தணும். மேலாக அவர்களுக்காக பாரத்தோடு நம்ம ஜெபிப்போம். நம்மளுடைய சிறு ஜெபமும் பெரிய வல்லமையாக எழுப்புதலை உண்டு பண்ண நம் ஆண்டவர் நம்மளுக்கு துணை நிற்பார். விசுவாச பிள்ளைகள் அவர்களுடைய தெருவில் உள்ள புறஜாதியார மக்களுக்காகவும் அந்த ஏரியாவில் உள்ள ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காகவும் அந்த மாவட்டத்துக்காகவும் நீங்கள் கண்டிப்பாக ஜெபம் செய்யுங்க. ஒரு 1/4 மணி நேரம் இல்லைனா அரை மணி நேரமாச்சும் உங்களுடைய மாவட்டத்தில் உள்ள பிள்ளைகளுக்காக அவங்க ஆத்மா ஆதாயத்துக்காக கண்டிப்பாக நீங்கள் ஜெபம் செய்யுங்க. மகிமைப்படட்டும். பிரைஸ் தி லார்ட். நன்றி.